வணக்கம். ஐபிஆரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ட் 4ல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டன்ட் ஏஜென்ட், இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். பாசிங் ஆஃப் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். லே அப்சர்வர் டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். லே அப்சர்வர் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நான் எடுத்த படத்தை போலவே ஒருத்தன் படம் எடுத்து வச்சுருக்கான். நான் ஒரு பாட்டுக்கு இசையமைச்சிருக்கேன், அதை போலவே இன்னொருத்தர் இசையமைச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது அது எப்படி இந்த ஒன்றா இருக்குது, சிமிலியராக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் கோர்ட்டு லே அப்சர்வர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த டெஸ்ட்டை எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, சார் இது என்னோட கதை மாதிரியே இருக்குது, இது என்னோட பிளான் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டல் கான்செப்டையும் ஒன்றா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டு இதை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சூலமங்கலம் ஆர் ஜெயலக்ஷ்மி அண்ட் அனதர் வெர்சஸ் மெட்டா மியூசிக்கல் அண்ட் அதர்ஸ். 2000வது வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, லே அப்சர்வர் டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. லே அப்சர்வர் டெஸ்ட் அதுக்கு என்னென்ன முக்கியமானதாக இருக்குன்னா, ஐடியா வெர்சஸ் எக்ஸ்பிரஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய சுதந்திரத்தை பற்றி நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னோட ஐடியா. அதே போல் இந்திய சுதந்திரத்தை மையமாக வச்சு யார் வேணாலும் படம் எடுக்கலாம். ஆனால் நான் அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கல என்னோட தாட்டு, அந்த தாட்டு போலவே தான் இன்னொருத்தர் அதை காப்பி பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஐடியாவை காப்பி பண்ணலாம். புரியுது தானே? ஒருத்தர் இட்லி கடை வைக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு, அந்த ஐடியாவை காப்பி பண்ணலாம். ஆனால் இத்தனை பேரை வச்சு இந்த இடத்துல இத்தனை இந்த டேட்டுக்கு போடுறேன்னு சொல்கிறத தான் மற்றவங்க காப்பி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐடியாவை காப்பி பண்ணலாம், ஆனால் எக்ஸ்ப்ரெஷனை காப்பி பண்ணக்கூடாது. ஐடியா அன்ப்ரொடெக்டபிள், ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் ப்ரொடெக்டபிள் தான். சரியா? அடுத்து சப்ஸ்டான்ஷியல் சிமிலியாரிட்டி. இப்போது ஒரு நாடகம் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ரோல்ஸு, அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கு, இது எல்லாமே கோஇன்சிடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. வேணும்னே அதை போலவே எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, சிமிலியராக இருந்தால் அது தப்பு. இது சப்ஸ்டான்ஷியல் சிமிலியாரிட்டி. சப்ஸ்டான்ஷியல்னால் கணிசமான, அதிகப்படியாக சிமிலியராகவே இருக்கக்கூடாது. ஓவரால் இம்ப்ரெஷன் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியணும். என்னடா இது, அந்த படம் மாதிரி இந்த படமும் இருக்குது, நாம் ஒரு சில சீரியல்லாம் பார்த்தா அதில் வர்றவங்க மாதிரி இவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, ஐடியாஸ் வெர்சஸ் எக்ஸ்ப்ரெஷன், சப்ஸ்டான்ஷியல் சிமிலியாரிட்டி, ஓவரால் இம்ப்ரெஷன். இது கூட ரிலேட்டடான கான்செப்ட் என்னென்னா, ஐடியா எக்ஸ்ப்ரெஷன் டைகோட்டமி. ஸ்பெல் பண்ணுறேன், DICHOTOMY. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடியாஸ் ஃப்ரீ டு யூஸ், ஆனால் எக்ஸ்ப்ரெஷனை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதையே தான். அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபில்ட்ரேஷன் கம்பேரிஷன் டெஸ்ட்டு. இது யூஎஸ்ஏல தான் இந்த டெஸ்ட்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் இங்கேயும் ரொம்ப கிரிட்டிக்கலான கேசஸில் இதை அப்ளை பண்ணுறாங்க இந்த டெஸ்ட்டை. ஓகேவா? சரி, அடுத்த கொஷின் என்னென்னா, காப்பிரைட் இன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். காப்பிரைட் இன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்னா, அதாவது நம்ம புதுசாக ஒரு புக்கு எழுதுகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பாட்டு மியூசிக் போடுறோம், இதுக்கு எப்படி காப்பிரைட்டு இருக்கோ காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழே, அதே போல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு கோடிங் போட்டு ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறோம், ஒரு கேம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த கோடிங்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அதை க்ரியேட் பண்ணவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதை ரெப்ரொடியூஸ் பண்ணுறதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அவரோட தனிப்பட்ட உரிமைன்னு இதே காப்பிரைட் ஆக்டிலே சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு புக்கு உட்காந்து மேனுவலாக எழுதினாலும் அதுவும் காப்பிரைட் ஆக்டுக்குள்ளே தான் வருது. நீங்கள் கம்ப்யூட்டரில் கோடிங் பண்ணாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் காப்பிரைட் ஆக்ட் 1957 தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான செக்ஷன் என்னென்னா, செக்ஷன் 2 கிளாஸ் O. இதில் லிட்ரரி ஒர்க்கை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரையும் இந்த காப்பிரைட் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. செக்ஷன் 13 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரிஜினல் லிட்ரரி ஒர்க்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரையும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரியா? செக்ஷன் 14 என்ன சொல்கிறாங்க, காப்பிரைட் ஹோல்டர் யார் அந்த கம்ப்யூட்டர் கோடிங்கை காப்பிரைட் ஹோல்டராக இருக்காரோ அவர் ரிப்ரொடியூஸ் பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த ஒர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே? சரி, அப்படி இல்லாமல் வேற ஒருத்தருக்காக நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன், நான் தான் கிரியேட்டர், ஆனால் அவர் பணம் கொடுத்தாருன்ற காரணத்துக்காக அந்த பணத்தை கன்சிடர் பண்ணி நான் வாங்கி வச்சுக்கிட்டு என்னோடய ஒர்க்கை அவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா
அவர் தான் இதுக்கு வந்து கிரியேட்டர், அவர் தான் காப்பிரைட் ஹோல்டர். சரிதானே? இதை யாராவது இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நாம வந்து இன்ஜெக்ஷன் போடலாம், டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், என்ன ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கிரிமினல் பெனால்ட்டியும் பண்ணலாம். இது வந்து ரெஜிஸ்டர் பண்றது காப்பிரைட் போர்ட்லயே இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிதானே? இதுக்கான கேஸ்லாம் பைன் லேப்ஸ் வெர்சஸ் ஜிமால்டோ. பைன் லேப்ஸ் வெர்சஸ் ஜிமால்டோ, GEMALTO, ஜிமால்டோன்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மர் ரைட்ஸ். பெர்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, யாரு பாடுறாங்களோ, யாரு ஆடுறாங்களோ, யாரு கதை எழுதுறாங்களோ, யாரு சீரியலை நடிக்கிறாங்களோ அவங்கள தான் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட மியூசிக்கல் ஒர்க்கா இருக்கலாம், அவங்களோட டான்ஸா இருக்கலாம், அவங்களோட வாய்ஸ் ஓவரா இருக்கலாம், அதை வந்து பாதுகாக்கிறாங்க. சரியா? இந்த வேலையை செய்யறவங்க பெர்ஃபார்மர். இவங்களுக்கான ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றது காப்பிரைட் ஆக்ட்ல 1957 சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எக்கனாமிக் அண்ட் மாரல் ரைட்ஸ் ரெண்டு விதமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ரைட் டு ப்ராட்காஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்சஸ். இவங்க ஒரு துபாயில ஒரு கான்சர்ட் போறாங்க. ஒரு விஜய் ஆண்டனியா இருக்கலாம், இல்ல வித்யாசாகரா இருக்கலாம், ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கலாம். அவங்க அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்றதுக்கோ இல்ல ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு உரிமை உண்டு. அதே சமயம் வேற யாராவது அதை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. சரியா? ரைட் டு ப்ராட்காஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்சஸ் அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு. அடுத்து, ரைட் டு மேக் சவுண்ட் ஆர் விஷுவல் ரெக்கார்டிங்ஸ். இவங்களுடைய பாட்டை விஷுவலா ரெக்கார்ட் பண்றாங்க. அதை வந்து இவங்க மூலமா மட்டும்தான் அது வெளியில வரணும். அப்படி வேற யாராவது வெளியிடுறாங்க அப்படின்னா இவங்களோட ப்ராப்பர் கன்சென்ட் இருக்கணும். இப்போ அனிருத் ஒரு பாட்டு பாடுறாரு, அதை திங்க் மியூசிக், இண்டி இல்ல சோனி மியூசிக் வந்து வெளியிடுறாங்கன்னா அதுக்கு அனிருத்தோட ப்ராப்பர் கன்சென்ட் இருக்கணும், பெர்ஃபார்மர் கன்சென்ட் இருக்கணும், அது ரிட்டன் அக்ரிமெண்டா இருக்கணும். சரியா? இதுதான் ரைட் டு மேக் சவுண்ட் ஆர் விஷுவல் ரெக்கார்டிங்ஸ். மூணாவது, ரைட் டு கம்யூனிகேட் த ஒர்க் டு த பப்ளிக். நான் ஒரு வேலையை செஞ்சிருக்கேன், இதை நீங்க பாருங்கன்னு தியேட்டர்ல கொடுக்கலாம், இல்ல OTTல கொடுக்கலாம். இதர் போல எந்த வகையில கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றது அவரோட ரைட். சரியா? அடுத்து, மாரல் ரைட். இந்த மாரல் ரைட் அப்படின்னா என்னன்னா, தேர்ட் பார்ட்டிக்கு காசுக்கு கொடுத்துட்டாரு அவரோட ரைட்டை, ஒரு விஜய் டிவிக்கோ சன் டிவிக்கோ கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவர் தான் மாரலி அந்த ரைட்டை வச்சிருக்காரு. ஒருவேளை அவரோட ரெப்புடேஷனை ஹார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்போனாலும் அவர் ரிட்டர்ன் வாங்கிக்குவாரு. இதுதான் மாரல் ரைட்னு சொல்றாங்க. சரியா? இந்த பெர்ஃபார்மர் ரைட் 50 வருஷத்துக்கு இருக்கும். இன்டர்நேஷனல் லெவல்ல WIPOல பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் போனோகிராம்ஸ் ட்ரீட்டி, WPPT 1996ல இந்த பெர்ஃபார்மர் ரைட்டை பத்தி சொல்றாங்க. இந்தியாவில் பெர்ஃபார்மர்ஸோட ரைட்டை தனித்தனியாகவும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், கலெக்டிவாகவும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். கலெக்டிவா என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸ் அசோசியேஷன் ISRA அண்ட் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி IPRS, இதெல்லாம் இருக்கு. சரியா? இவங்க தான் அவங்களோட ராயல்டி, லைசன்சிங், ரைட்ஸ் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின், எசென்ஷியல் ஆஃப் டிசைன். எசென்ஷியல்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்றது என்னன்னா, ஒரு டிசைன் வந்து 3D மாடல்லையோ இல்ல 2D மாடல்லையோ இருக்கணும். அது வந்து நாவல்ட்டியா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும். பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு எஸ்தெட்டிக் வேல்யூ இருக்கணும், அழகியல் தன்மை இருக்கணும். பப்ளிக் ஆர்டர் அண்ட் மொராலிட்டியை மீறுவதா இருக்கக்கூடாது. மற்ற டிசைனுக்கும் இதுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கணும், டிஸ்டிங்டிவ்னஸ் இருக்கணும். இது எதுல சொல்றாங்கன்னா, டிசைன்ஸ் ஆக்ட் 2000ல தான் இந்த டிசைனை பத்தி சொல்றாங்க. சரிதானே? இதுக்கான செக்ஷன் வந்து 2(d). இதுல டிசைனுக்கான டெஃபினிஷன் இதை பத்தி சொல்றாங்க. இதுல என்னன்னா, லைனா இருக்கலாம், ஷேப்பா இருக்கலாம், கலரா இருக்கலாம், டெக்ஸ்டர், ஸ்பேஸ், ஃபார்ம், வேல்யூ, இது எல்லாமே சேர்ந்தது தான் டிசைன்னு சொல்றாங்க. சரிதானே? அடுத்து, டிஸ்க்ளைமர் ஆன் ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் டிஸ்க்ளைமர் அப்படின்றது என்னன்னா, நம்ம ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது நாம வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்றோம், இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்றோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. இப்போ ஜெனோ கிளாஸஸ் அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்போ ஜெனோன்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து ட்ரேட்மார்க். ஆனா கிளாஸஸ்ன்ற வார்த்தையை வந்து ட்ரேட்மார்க்கா கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஜூசி சிக்கன், இப்போ ஜூசியையும் நம்ம வந்து ட்ரேட்மார்க்கா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, சிக்கனையும் ட்ரேட்மார்க்கா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொது பேர்.
அதே போல ஜெனரிக் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ காஃபி, ஸ்டார்பக்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது, ஆனா காஃபின்ற வார்த்தையை மற்ற கம்பெனி பயன்படுத்தலாம். கேட்பரி ஜெம்ஸ், கேட்பரியை யாரும் பயன்படுத்தக்கூடாது, ஆனா ஜெம்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பொதுப்படையான பெயர்களை பயன்படுத்தலாம். சரியா? இதை வந்து நாம கேட்க முடியாது. இதை தான் ட்ரேட்மார்க் டிஸ்க்ளைமர்னு சொல்றாங்க. அதை ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிஸ்க்ளைமர், இதை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது, இன்னொரு பார்ட்டை பயன்படுத்திக்கோங்க. சூப்பர் ஃபுட் இல்ல அமுல் சூப்பர்னு இருக்குன்னா அமுலை யாரும் பயன்படுத்தக்கூடாது, சூப்பர்ன்றதை பயன்படுத்திக்கலாம். பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க பிராண்ட் நேம் போடுறாங்கன்னா பெஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம், ஆனால் அவங்க பிராண்ட் நேமை பயன்படுத்தக்கூடாது. இது எதுக்காக அப்படின்னா மோனோபோலிசேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, ரைட்ஸை வந்து ப்ராப்பரா கிளாரிஃபை பண்ணுது. இதுதான் அவங்களுடையது, இது நீங்க யாருனாலும் பயன்படுத்திக்கலாம்னு. அதே போல லீகல் டிஸ்பியூட்டை அவாய்ட் பண்ணுது. இதுதான் இந்த ட்ரேட்மார்க் டிஸ்க்ளைமரோட பர்பஸ். என்னென்னது? ப்ரிவென்டிங் மோனோபோலிசேஷன், கிளாரிஃபைங் ரைட்ஸ், அவாய்டிங் லீகல் டிஸ்பியூட்ஸ். இது ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 செக்ஷன் 17 சொல்லியிருக்காங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்க்ளைமரை பத்தி. பைரசி ஆஃப் டிசைன் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு டிசைனை டிசைன்ஸ் ஆக்ட் 2000 கீழே ரெஜிஸ்டர் பண்றீங்க. அந்த டிசைன் இல்ல லோகோ அதை வந்து உங்களுடைய நாலேஜே இல்லாம அவங்க ஒரு ப்ராடக்டை தயாரிப்பாங்க, அதுக்கு வந்து லோகோவா ஒட்டி வேற இடத்துல சேல் பண்றாங்கன்னா அதுதான் பைரசி ஆஃப் டிசைன். அதாவது உங்களோட டிசைனை திருடுறதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து செக்ஷன் 22 கிளாஸ் 1 சொல்றாங்க டிசைன்ஸ் ஆக்ட்ல. என்னன்னா, வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த ரெஜிஸ்டர்டு ப்ரொப்ரைட்டர் நம்ம ஒரு டிசைனை எடுத்தோம்னா அது பைரசின்னு சொல்றாங்க. எதெல்லாம் பைரசி அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர்டு டிசைனை எடுத்து நம்மளோட ப்ராடக்ட்ல ஒட்டி இது அவங்களோட ப்ராடக்ட் தான் சேல் பண்றது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் குட் வில் இருக்கு, ரெப்புடேஷன் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? ஆனா அவங்களோட லேபிளை எடுத்து நாம ஒட்டி இந்தியாவில் சேல் பண்ணாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணாலும் சரி, இல்ல அவங்களோடது போல அவங்க ஆர்டிக்கல் தான் சொல்லி மற்றவங்களை நம்ப வச்சாலும் சரி, இது தப்புன்னு சொல்றாங்க. இதை தான் டிசைன் பைரசின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னா செக்ஷன் 22 கிளாஸ் 2 டிசைன்ஸ் ஆக்ட் 2000 கீழே அவங்களுக்கு வந்து ரெமிடிஸ் 2 இருக்கு. ஒன்னு ஸ்டாச்சுட்டரி டேமேஜஸ், சட்டத்தின்படி 25,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அதே போல சிவில் ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கலாம், இன்ஜெக்ஷன் வந்து போட சொல்லலாம், இல்ல டேமேஜஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். சரிதானே? இதை தான் என்ன சொல்றாங்கன்னா பைரசி ஆஃப் டிசைன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து கேஸ் வந்து நீங்க சூட் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கிட்ட தான் பண்ணணும். அதுக்கு பிலோ லெவல்ல இருக்கிற ஜட்ஜு கிட்ட இந்த கேஸை கொண்டு போக கூடாது. சரியா? சர்டிபிகேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னா, ட்ரேட்மார்க் அப்படின்றது இது இந்த இடத்துல தான் வருது, இது இவங்களோடது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட்மார்க்கை செட் பண்றது. ஆனா சர்டிபிகேஷன் ட்ரேட்மார்க் அப்படின்னா கம்ப்ளீட்டா வேற. இது வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஈல சொல்றாங்க. ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 குவாலிட்டி, அக்யூரசி, இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபைட் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐஎஸ்ஐ மார்க்னு சொல்றாங்க. இப்போ பிஐஎஸ், இப்போ தங்கம்னா ஹால்மார்க், பிஐஎஸ். ஒரு சிலதுல அக்மார்க்னு சான்றிதழ் கொடுக்குறாங்க. இப்போ கம்பளி பெட்ஷீட்லாம் இருக்குன்னா அதுக்கு உள் மார்க்னு சான்றிதழ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சர்டிபிகேஷன்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுதான் சர்டிஃபைட் ட்ரேட்மார்க்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ மக்கள் இதை நம்பி வாங்குவாங்க. இதை வாங்குறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, மக்களுக்கு நாம சொல்லலாம் எங்க குவாலிட்டி அஷ்யூர்டா இருக்கும்னு. ரெண்டாவது, கன்சியூமர் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணும். மூணாவது, ஸ்டாண்டர்டைசேஷனை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த சர்டிபிகேஷன் ட்ரேட்மார்க் வாங்குறாங்க. சரியா? இது வந்து எப்படி வாங்குறதுன்னா, முதல்ல அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க. எக்ஸாமைன் பண்ணி யாருக்கும் இதை அப்போஸ் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க் வந்து எத்தனை வருஷத்துக்குன்னா 10 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். யாராவது இதை இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல லீகல் ஆக்ஷனும் நம்ம எடுக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க். அடுத்தது ட்ரேட் சீக்ரெட்ஸ். ட்ரேட் சீக்ரெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு கான்ஃபிடென்ஷியலா இருக்கக்கூடியது.
இந்த ட்ரேடு சீக்ரெட்னால தான் அவங்க பிஸ்னஸே நடக்குது. அது ஒரு ஃபார்முலாவாக இருக்கலாம், ஒரு ப்ராக்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராசஸாக இருக்கலாம், ஒரு டிசைனாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், பேட்டர்னாக இருக்கலாம். இதை தன்னுடைய எம்ப்ளாய்க்கு முழுமையாக அதை பற்றி சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் போய் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? இதை என்னன்னா யூனிஃபார்ம் ட்ரேட் சீக்ரெட்ஸ் ஆக்ட்னே தனியாக ஒன்று சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கணும். ஒரு சீக்ரெட்னா மொத்தமாக பொதுவாக சொல்லக்கூடாது. அந்த சீக்ரெட்டுக்கு ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கணும். அதே போல் அது சீக்ரெட்டாக வச்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தர் வெளியே சொல்கிறார் அப்படின்னா அவர் பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், கான்ட்ராக்ட் லா, ஈக்விட்டி பிரின்சிபல்ஸ் கீழே அவர் மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரியா? இதுக்கான ரெமிடிஸ் சிவில் ரெமிடியும் இருக்குது, கிரிமினல் ரெமிடியும் இருக்குது. சிவில் ரெமிடினா அது இன்ஜங்ஷன் கேட்கலாம், டேமேஜஸை கிளைம் பண்ணலாம். கிரிமினல் ரெமிடி அப்படின்னா அவரை கூட்டு போய் ஜெயிலே உட்கார வைக்கலாம். சரியா? 22nd லா கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காம்ப்ரஹென்சிவ் ட்ரேடு சீக்ரெட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொண்டு வரணும்னு பார்லிமெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. சரிதானே? ரெண்டாவது கொஸ்டின், புடாபெஸ்ட் ட்ரீட்டி. இந்த புடாபெஸ்ட் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாவோ இல்ல மெடிசன் ரிலேட்டடாவோ புதுசா ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தும் பொழுது எதை வச்சு நான் இதை கண்டுபிடிச்சேன்? ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா, அதுக்குள்ள ஒரு பாக்டீரியா இருக்கு, இதுவும் இதோட மூலப்பொருள் அப்படின்னு அந்த குட்டி மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது அந்த மெடிசனா இருக்கலாம் இல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கலாம், நான் இந்த பொருளை தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் சாம்பிளா எடுத்து எல்லா நாட்டுக்கும் கொடுக்கணும். பாருங்க, நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் சாம்பிள்னு சொல்லி எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகளுக்குமே கொடுக்கணும். இதுல ஒரு 193 நாடுகள் மெம்பர் கண்ட்ரிஸா இருக்காங்கன்னா 193 நாடுகளுக்குமே சாம்பிள் அனுப்பணும். இது டைம் கன்சியூமிங், அதே சமயம் காஸ்ட் எஃபெக்டிவா இல்லை, இது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்குதான் இந்த புடாபெஸ்ட் ட்ரீட்டில என்ன சொல்றாங்கன்னா 1977ல இதுக்கு மேல நீங்க மெடிசன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க சாம்பிள் கொடுங்க, ஆனா எல்லா நாட்டுக்கும் நீங்க கொடுக்க தேவை கிடையாது. இன்டர்நேஷனல் டெபாசிட்டரி அத்தாரிட்டி IDA இங்க நீங்க ஒரு சாம்பிளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க அதை எந்த கண்ட்ரி வேணும்னாலும் எடுத்து பார்த்துக்கலான்ற அளவுக்கு ஓப்பனா வச்சிருவோம். அப்ப எந்த கண்ட்ரிக்கு அது தேவை அவங்க எடுத்து பார்த்துப்பாங்க, நீங்க எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்ப தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பேட்டன்ட் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்குது, காஸ்ட்டை ரொம்ப ரெடியூஸ் ஆக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுக்குமே இது ஒரு ஈஸி ப்ராசஸா இருக்கு. அதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இன்டர்நேஷனல் டெபாசிட்டரி அத்தாரிட்டியில நம்ம கொடுத்துட்டா போதும். சரியாப்பா? இதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க, புடாபெஸ்ட் ட்ரீட்டி. அடுத்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது சரண்டர் ஆஃப் பேட்டன்ட். சரண்டர் ஆஃப் பேட்டன்ட் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி பேட்டன்ட் வாங்குறாரு, அவரே வாலண்டியராக எனக்கு இனிமேல் இந்த பேட்டன்ட் வேணான்னு ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு பேர் தான் சரண்டர் ஆஃப் பேட்டன்ட். இது செக்ஷன் 63 ஆஃப் பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970ல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூல் 87 ஆஃப் பேட்டன்ட் ரூல் 2003லையும் சொல்கிறாங்க இந்த சரண்டர் ஆஃப் பேட்டன்ட்டை பற்றி. சரியா? ஒன்ஸ் சரண்டர் பண்ணிட்டா அது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ரைட் நமக்கு போயிடும். சரியா? சரண்டர் பண்ணிட்டாலே இப்போது பப்ளிக் டொமைன் ஆகிடும், யார் வேணாலும் அந்த பேட்டன்ட்டை உங்களோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலாம். சரிதானே? இதுதான் செக்ஷன் 63 அண்ட் 87ல் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் ஒரு வழக்கறிஞர், உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் பேட்டன்ட்டை சரண்டர் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும், யாருக்கு? கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட்டுக்கு. அப்புறம் நியூஸ் பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுக்கு அப்போசிஷன் பீரியட் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே யாராவது அப்போசிஷன், இந்த ஆக்டுக்கு அப்போசிஷன் தெரிவிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹியரிங், அப்புறம் டெசிஷன் வச்சு முடிச்சிருவாங்க. ஒன்ஸ் பேட்டன்ட்டை சரண்டர் பண்ணிட்டா திரும்ப ரிவோகேட் பண்ண முடியாது. சரிதானே? இதுதான் பேட்டன்ட்டை சரண்டர் பண்ணுறதுக்கான வழி. அடுத்தது நாவல்ட்டி இன் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ். நாவல்ட்டி இன் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் அப்படின்றது டிசைன்ஸ் ஆக்ட் 2000ல சொல்லியிருக்காங்க. நாவல்ட்டி அப்படின்னா புதுமையானது. ஒரு டிசைன் அப்படின்றது கண்டிப்பா புதுமையானதா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டிசைனை யாரும் பப்ளிஷ் பண்ணியிருக்க கூடாது. சரியா? அது டாக்குமெண்டா இருக்கலாம், ஆர்டிக்கலாவோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயோ பப்ளிஷ் பண்ணியிருக்க கூடாது உலக அளவுல. அதே போல ப்ரியரா யாரும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது எந்த கண்ட்ரிலையுமே.
நாட் ப்ரீவியஸ்லி ரெஜிஸ்டர்டு, எந்த கண்ட்ரிலையும் ப்ரீவியஸாக ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்க கூடாது. சரியா? இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் அந்த டிசைன் வந்து புதுமையானதுன்னு சொல்லுவாங்க. நோ ப்ரியர் பப்ளிகேஷன், நோ ப்ரியர் யூஸ், நாட் ப்ரீவியஸ்லி ரெஜிஸ்டர்டு. சரியா? இந்த நாவல்ட்டிக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஷியல் டிஸ்க்ளோஷர்ஸ். நம்ம கூட தான் இவர் இருப்பாருன்னு நம்பி அவருக்கு நம்ம அந்த டிசைனை பற்றி சொல்லியிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம வெளியில போயிட்டு இந்த டிசைனை அவர் வெளியில சொல்லிட்டா இது வந்து ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளோட டிசைனை ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து தடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, என்னோட டிசைனை நான் ஏதாவது ஒரு பப்ளிக் எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் வைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்றாங்க, ஒரு அஃபிஷியல் எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொல்லி அந்த அஃபிஷியல் எக்ஸிபிஷன்ல நான் வந்து என்னோட பொருளை நான் ஷோ பண்றேன்னா அது வந்து இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ். சரியா? அடுத்தது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் இருக்குன்னா அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி, கோல்டு இருக்குன்னா அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இப்போ கோல்டு இருக்கு அப்படின்னா அது வந்து மூவபிள், லேண்ட் இருக்குன்னா அது இம்மூவபிள். அதே போல நம்ம அறிவு சார்ந்து ஏதாவது ஒரு புது பொருளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன விதமான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, பேட்டன்ட். இந்த பேட்டன்ட் வந்து நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா ஃபைல் பண்ற டேட்ல இருந்து 20 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. காப்பிரைட்ஸ், நீங்க ஒரு சாங்கு, லிட்ரரி, மியூசிக்கு, இல்லை ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, ட்ராமா ஏதாவது போடுறீங்கன்னா 60 வருஷம் வரைக்கும், அதாவது ஒரு ஆத்தரோட லைஃப் டைம்ல இருந்து அவர் இறந்து 60 வருஷம் வரைக்குமே அது செல்லுபடியாகும். சரியா? அடுத்து ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் நீங்க ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 10 இயர்ஸுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நைக் ஜஸ்ட் டூ இட்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது ஒரு ட்ரேட்மார்க், அது ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்கும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், அது டிசைன்ஸ் ஆக்ட் 2000 கீழே கொண்டு வர்றாங்க. இது வந்து இனிஷியலி 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் வேணும்னா 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து ஒரு யூனிக் ஷேப் இருக்கு, ஒரு லக்ஸரி கார் இருக்கு, இல்லை ஒரு லேம்பை டிசைன் பண்றீங்க, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 10 வருஷம். எக்ஸாம்பிள், காஞ்சிபுரம் சில்க் சாரி, டார்ஜிலிங் டீ, இதுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் டைம் பீரியடு. அதே போல புதுசா ஒரு பிரீடு, பிளான்ட் பிரீடை கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்றாங்கன்னா அதுக்கு 15 to 18 இயர்ஸ் இருக்கும். சரியா? ஒரு புது பிளான்ட் இருக்கு, இது வந்து வறட்சியில கூட இது வளரும் அப்படின்லாம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு 18 வருஷம் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கலாம். ட்ரேடு சீக்ரெட் இருக்கு அப்படின்னா, ட்ரேடு இப்போ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கு, கோகோ கோலா, பெப்சி இருக்கு, இல்லை மேகி இருக்கு, அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக இன்ஃபர்மேஷனை வச்சுக்கணும், அது வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து இவங்களுக்கு இருக்கு, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. சரியா? அதே போல இந்த டயக்ராம்ஸ் இருக்குல்ல, செமி கண்டக்டர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் லே அவுட் டிசைன் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் போர்டு இதெல்லாம் இருக்குன்னா இது வந்து ஒரு டிசைன். இது டிசைன்ஸ் ஆக்ட் கீழே கொண்டு வர்றாங்க. 10 வருஷம் வரைக்கும் ஃபைல் பண்ற டேட்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே. சரியா? இதெல்லாம் தான் முக்கியமான கொஷின். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர்ல 4 பார்ட்டா போட்டு முக்கியமான கொஷின்ஸ் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு போங்க. நீங்க நிச்சயமா இந்த தேர்வுல வெற்றி பெறுவீங்க. அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். பூ மணக்க, பால் மணக்க, புது பொங்கல் நெய் மணக்க, வாய் மணக்க சொல்கிறேன் உங்களுக்கு வண்ணமயமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.